Hi 10th standard students, second chapter numbers and sequenceல exercise 2.5ல 10th sum பார்க்க போறோம். சம் நான் ஏற்கனவே ரைட் பண்ணிட்டு ஷார்ட்டா சொல்லிடுறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தியேட்டர்ல வந்து 30 ரோஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அலாட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரோ 1, ரோ 2, ரோ 3, ரோ 4, அதே மாதிரி லாஸ்ட் என்ன 30வது ரோ. சரியா? இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, there are 20 seat in the front row. front rowல first row. அதுல வந்து எத்தனை சீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? 20 சீட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, each successive row contain 2 additional seat then its front row. அதாவது அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ரோஸ்லயும் என்ன செய்யறாங்களாம், ரெண்டு சீட் வந்து அடிஷனலா ஆட் பண்ணிக்கிட்டே வர்றாங்களாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல 20 இருக்குன்னா செகண்ட் ரோல 2 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 22. அதே மாதிரி தேர்ட் ரோ 24. இதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு, how many seats are there in the last row. லாஸ்ட் ரோ என்னதுப்பா, 30 ரோ. அதாவது 30வது ரோல வந்து எத்தனை சீட்டு அப்ப அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாங்க பாத்துருவோம். இப்ப ஏபி எப்படி எழுதுவீங்க, இது ஏபி சம். சரியா? ஏபில எப்படி எழுதுவீங்க, ஃபர்ஸ்ட் ரோல இது என்னது, எத்தனை சீட்டு, 20. அடுத்து வரக்கூடிய ரோஸ்ல எல்லாம் என்னது, 2 ஆட் பண்ணும்போது இது 22 பிளஸ் 2 24. இப்படியே போய்கிட்டு இருக்கோம். இந்த 30வது ரோல வந்து எத்தனை சீட்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். T30 தான் நம்ம என்ன செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம். இப்ப இது என்ன எடுத்துக்கோங்க, ரோஸ்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும், T1, T2, T3 இப்படியே போய்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம், Tn equal to A plus bracket குள்ள n minus 1 D. ஏங்கிறது வந்து இந்த டேர்ம் 1, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 20. காமன் டிஃபரன்ஸ் வந்து equal to T2 minus T1. T2 என்னது 22 minus T1 20. சப் பண்ணா என்ன கிடைக்கும், D யோட வேல்யூ 2 கிடைக்கும். அடுத்து n வேல்யூ என்னது, இந்த அவங்க கொடுத்துட்டாங்க 30 ரோஸ் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க, அதான் n. இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம், இந்த 30வது ரோல எத்தனை சீட் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்ப T30 தான் என்ன செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. Tn n என்னது 30 equal to A யோட வேல்யூ என்ன 20 பிளஸ் n ஓட வேல்யூ என்ன 30 மைனஸ் 1 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி D யோட வேல்யூ என்ன பிராக்கெட் குள்ள போட்டுக்கோங்க 2. 20 பிளஸ் 30 மைனஸ் 1 என்னது, 30ல இருந்து 1 சப் பண்ணா என்ன கிடைக்கும் 29. இங்க என்னது இன்ட்டு 2. இப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க, 20 பிளஸ் 29 இன்ட்டு 2. 29 ஐ 2 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 58 கிடைக்கும். அடுத்து இந்த 20 பிளஸ் 58 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், 78 கிடைக்கும். அப்ப T30 என்னது 78. அதாவது இந்த 30வது ரோல என்னது எத்தனை சீட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, 78 சீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நம்பர் ஆஃப் சீட் இந்த 30th ரோல வந்து 78 சீட் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.